சுவாசிக்க கூட வழி இல்லாமல் இந்தியாவின் தலைநகர் தில்லி கடந்த 120 நாட்களுக்கும் மேலாக எங்கு பார்த்தாலும் புகை மூட்டம், கண்ணெரிச்சல், நுரையீரல் தொற்று என மக்கள் மருத்துவமனைகளில் குவிந்து வருகிறார்கள். நகரின் பெரும்பாலான இடங்களில் காற்றுத்தர குறியீடு AQI 350க்கும் கீழே மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. ஆனால் தில்லி மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒன்றிய பாஜக அரசும் மாநில அரசும் இதுவரை ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுத்ததாக தெரியவில்லை. வேடிக்கை என்னவென்றால், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தில்லியின் காற்று மாசுக்கு அஞ்சி வெளிமாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. சாதாரண மக்கள் மூச்சு விட முடியாமல் தவிக்கும் போது தலைவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த இக்கட்டான சூழலில் வெள்ளிக்கிழமை அன்று தில்லி மக்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இந்த ஆண்டின் முதல் மழை பெய்துள்ளது. இந்த மழையினால் தில்லியில் படிந்திருந்த அடர் புகை மூட்டம் மற்றும் காற்று மாசு சற்று குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4 மாதங்களுக்கு பிறகு தில்லி மக்கள் ஓரளவுக்கு தெளிவான வானத்தை பார்த்துள்ளனர். இயற்கை ஒரு வழியை காட்டியிருக்கிறது. இனியாவது அரசுகள் விழித்துக் கொள்ளுமா?